உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் மேடம். உட்காருங்க. சொல்லு வருண், என்ன பிரச்சனை? என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. 6 மாசமாவே இங்க நிறைய பிரச்சனைகள் மேடம். லேபர்ஸ்க்கு சரியா போனஸ் கொடுக்கலன்னு எந்த நேரம் வேணாலும் யூனியன் சார்பா போராட்டம் பண்ண ரெடியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போன பினான்சியல் இயரோட டாக்ஸை சரியா ஃபைல் பண்ணல. நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் வேற ரொம்ப லாஸ்ல இருக்கு மேடம். அதனாலேயே போன 6 மாசத்துல 100 கோடி வரைக்கும் நஷ்டமாயிருக்கு. இதெல்லாம் கவனிக்காம ஜீவா என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜீவா சார் பிரான்ஸ்ல இருந்தே நம்ம ஆபீஸ் வேலையெல்லாம் கவனிக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் எங்களால அவர்கிட்ட கொண்டு போக முடியல மேடம். பாத்தியா கார்த்திக், இந்த கம்பெனிய அவனை நம்பி ஒப்படைச்சா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறான். அவன் சின்ன பையன். நீங்க வேணா ஒரு தடவை அவன் கிட்ட பேசி பாருங்களேன். இதுக்கு மேல பேசுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. வருண் மேடம், நம்ம லீகல் டீமை வர சொல்லுங்க. ஓகே மேடம். என் கம்பெனி நான் காப்பாத்திக்கணும். இன்னும் நல்ல நிலைமைக்கு அதை கொண்டு வரணும்னா எனக்கான சொத்தை நான் பிரிச்சு கேட்டே ஆகணும். சார், மேடம் உங்க 2 பேரையும் உடனே கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வர சொல்றாங்க. சரிங்க வாங்க சார். போலாம் மேடம். போலாம் சார். மாதவன், மறுபடியும் இந்த கம்பெனிய ஏன் பேருக்கு மாத்தினா லீகலா ஏதாவது பிரச்சனை வருமா? என்ன மேடம் திடீர்னு? நான் கேக்குறதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேடம். இது முழுக்க முழுக்க உங்க உழைப்பால உருவான பிசினஸ். இத திரும்ப உங்க பேர்லயே மாத்திக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா உடனே அதை மாத்துறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. இனிமே இந்த மொத்த கம்பெனியும் ஏன் பொறுப்புக்கு வந்தாகணும். இனி நான் தான் இங்க சேர்மன். நானும் கார்த்திக்கும் தான் இனி இந்த கம்பெனியை டீல் பண்ண போறோம். ஓகே மேடம். அதுக்கு லீகலா என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணுங்க. ஓகே மேடம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.